கிடைக்கிற நேரத்தை ரொம்ப ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்க. சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம், ஒரு 5 பக்கம் வாசிங்க. ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு நல்ல மொழி கிடைக்கும். நல்ல மனிதர்களை புரிஞ்சுக்குவீங்க. பெர்ஸ்பெக்டிவ் முதல்ல சேஞ்சஸ் ஆகும். உங்க நண்பர்களை பற்றி, உங்க தோழிகளை பற்றி, உங்க காதலை பற்றி, அப்பா அம்மாவை பற்றி. ஏன்னா ரொம்ப முக்கியம். நம்ம பண்பட்ட வார்த்தைகள் நமக்கு வேணும். நம்ம டக்குன்னு ஆத்திரத்தில் நிறைய பேசிடுறோம். ரொம்ப நெருக்கமானவங்க கூட வார்த்தைகளை யூஸ் பண்ணிடுவோம். சொன்ன வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி அடுத்தவங்களை கடுப்பேத்தி இவனை பார்க்கவே கூடாதுங்கிற இடத்துல நம்ம தள்ளிடுறோம். அதுக்கு காரணம் நம்மகிட்ட மொழி கம்மியா தான் இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம வாசிக்கிறதே இல்லை. நீங்க நல்லா வாசிச்சீங்க அப்படின்னா, நல்லா படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசுறதே பிடிக்க ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட யாராவது முரண்பட்டு வந்தாங்கன்னா அவனுக்கு புரிய வைப்பது அப்படிங்கிறதா வாழ்க்கையோட பெரிய உத்தமம். என்ன தெரியுமா? வாழ்க்கையோட மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? கொண்டாட்டம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட முரண்படுற ஆட்களை நீங்கள் திட்டாம, கோவப்படாம, அவங்க மீது திருப்பி அன்பு செலுத்தி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களோட உரையாடி அவங்களை வென்றெடுப்பதுதான்.